அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நாச்சியால் அகாடமி அண்ட் திஸ் இஸ் ஜெய். டுடே நம்ம என்ன டாபிக் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தோம்னாக்கா ஜிகே. இப்போது தமிழில் நம்ம ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் ரெஃபர் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே போல் பார்த்தோம்னாக்கா ஜிகேலேயும் வந்து நம்ம கொஸ்டின் பேப்பரை ரெஃபர் பண்ணலாம். இப்போது இந்த டாப்பிக்கில் பார்த்தோம்னாக்கா நம்ம டாப் 10 ஜிகே அப்படின்னா போல் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். டாப் 10 ஜிகேனாக்கா இப்போ ஒரு 10 கொஸ்டின் எடுக்க போகிறோம். அந்த 10 கொஸ்டின் பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா அந்த டாபிக் ஓரியன்டான ஒரு சில கொஸ்டின்ஸ் பாயிண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணலாம், சேர்த்து நம்ம அதை பார்த்துடலாம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம படிக்கிறதுனால என்ன யூஸ்ஃபுல்லாக உங்களுக்கு இருக்கும்னாக்கா, இப்போ நம்ம ஆல்ரெடி ஜிகேல ஒரு சைடு படிச்சுன்னு இருப்போம். ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் மட்டும் படிச்சிருப்போம். ஆனால் கொஸ்டின் பார்த்தாக்கா வேறு விதமாக கேட்டிருப்பாங்க. ஆனால் அதே டாப்பிக்லேருந்து தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கேள்விகள் கேட்டிருப்பாங்க. நம்ம அந்த டாபிக் படிச்சிருப்போம். ஆனால் அந்த கேள்விகள் கேட்டிருக்க விதத்துக்கு ஏற்றா போல நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம். சரிங்களா? அப்போ நம்ம இந்த கேள்விகளை பார்க்கும்போது பார்த்தோம்னாக்கா, இந்த டாப்பிக்லேருந்து இந்த கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்ற போல் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சரி, அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னா கண்டிப்பாக ரெஃப்ளெக்ட் ஆகும். பட் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு சில சப்ஜெக்ட் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணின்னு இருப்போம். ஆனால் இப்போது இதில் நம்ம டாப் 10 ஜிகேன்னு பார்க்கும்போது சயின்ஸு ப்ளஸ் எக்கனாமிக்ஸு, பாலிட்டி, ஜியோகிராஃபி இது எல்லாமே சேர்ந்தா போல் என்ன ஆகிடும், அந்த 10 கொஸ்டின்குள்ளே கவர் ஆகிடும். சரிங்களா? இது கண்டிப்பாக இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கொஸ்டின் பார்த்துடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணலாம். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்கள். ஜிகேவும் பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். எல்லாருமே தமிழில் 95 நீங்கள் கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணி ஆகணும். தமிழ் ப்ளஸ் மேக்ஸ் போட்ட பிறகு நம்மளுக்கு அதுக்கப்புறம் எங்கே ஸ்கோர் பண்ணக்கூடிய ஏரியா ஜிகே தான். ஜிகேயில் பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 75க்கு நீங்கள் ஈஸியாக பார்த்தோம்னாக்கா ஒரு 65 கிராஸ் பண்ணிடணும். ஆல்ரெடி பார்த்தோம்னாக்கா ஜிகேயில் வந்து நீங்கள் எல்லாருமே நிறைய படிச்சிருப்பீங்க. ஆனால் அங்கே ஆன்சர் பண்ணும்போது ஒரு பதற்றம் வந்துடும். சரிங்களா? கூற்று காரணம், கேள்விகள் கேட்கக்கூடிய விதத்தில் வந்து உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஸ்டு இருக்கும். நம்ம வந்து ஈஸியாக படிச்சுட்டு இருப்போம். மைசூர் போர் எப்போது அப்படின்னா சரி, அந்த இயர் தெரியும் நம்மளுக்கு. ஆனால் இங்கே என்ன கேட்டிருப்பானாக்கா, முதலாவது மைசூர் போரில் யார் யாரை வெற்றி கொண்டார், எந்த உடன்படிக்கையின்படி போர் நிறுத்தப்பட்டது அப்படின்ட்டு அவனே கொடுத்துட்டு இருப்பான். அதை கூற்று காரணத்தில் கொடுத்து கூற்று சரியா காரணம் சரியாலாம் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறவங்களுக்கும் சரி, புதுசாக படிக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக இது போல் இந்த கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி தான் கேட்குறாங்க அப்படின்ற பேட்டர்ன் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுனாக்கா, நீங்கள் அங்கே எக்ஸாம் ஹாலில் போகும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எக்ஸாமை அட்டன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டினே பார்த்தோம்னா சயின்ஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கீழ்கண்டவற்றுள் ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான காரணிகள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனில் வச்சுருக்காங்க. இது பார்த்தோன்னா நம்ம எங்கேருந்து படிப்போம், 6th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ்லேருந்தே நம்ம ஸ்கூலில் வைஸாக எல்லா சப்ஜெக்ட் எல்லா ஸ்டாண்டர்ட்லேயும் பார்த்தோம்னாக்கா இந்த டாபிக் நம்ம படிச்சிருப்போம். ஆனாலும் நம்மளுக்கு தெரியாது, இப்போ மறந்துட்டு இருப்போம். சரிங்களா? இதனால இது என்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரி, ஒளிச்சேர்க்கைனா என்ன முதல்ல அதை சொல்லுங்கள். ஒளிச்சேர்க்கைனா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, தற்சார்பு உணவூட்டம். உணவூட்டம்னா என்னது, தாவரங்கள் தனக்கு தேவையான உணவை தானே தயாரித்து கொள்வதான் நம்ம உணவூட்டம்னு சொல்கிறோம், தற்சார்பு உணவூட்டம். சூரிய ஒளியோட முன்னிலையில் பச்சையம் உள்ள தாவரங்கள் தான் என்ன பண்ணும், ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும். சரிங்களா? சூரிய ஒளியோட முன்னிலையில் பச்சையம் உள்ள தாவரங்கள்லாம் வளிமண்டலத்திலேருந்து கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்குது. சரிங்களா? மேலே இருந்து வளிமண்டலத்தில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை பெற்றுக்கின்னு கீழே பூமியிலிருந்து நீரை உறிஞ்சிக்கின்னு உணவை தயாரிக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தான் என்ன பெயர்னு பார்த்தோம்னாக்கா ஒளிச்சேர்க்கைன்னு பெயர். இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஈஸியாக சொல்லணும்னாக்கா ஒளியின் உதவியால், சூரிய ஒளி தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒளியின் உதவியால் உருவாதலை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஒளிச்சேர்க்கைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்குல்ல, 6CO2 + 6H2O, சூரிய ஒளி கீழே வந்து பச்சை மரம், C6H12O6 + 6O2. இந்த ஃபார்முலா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ நம்ம சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா ஆப்ஷன் சி பாருங்கள். நீர், பூமியிலிருந்து நீரை உறிஞ்சிக்குது. கார்பன் டை ஆக்சைடு வந்து வளிமண்டலத்திலிருந்து உறிஞ்சிக்குது. சூரிய ஒளியின் முன்னிலையில் பச்சையம் உள்ள தாவரங்கள். இப்போ நான் அந்த ஒளிச்சேர்க்கைனா என்னன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த டெஃபனேஷனு அதை தான் இங்கே ஆன்சராகவே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஒளிச்சேர்க்கைனா என்ன நம்ம சொன்னோம், பச்சையமுள்ள ஒரு தாவரமானது சூரிய ஒளியோட முன்னிலையில் மேலே வளிமண்டலத்திலிருந்து கார்பன் டை ஆக்சைடையும் கீழே பூமியிலிருந்து நீரையும் உறிஞ்சி உணவு தயாரித்தல் தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம், ஒளிச்சேர்க்கைன்னு சொல்ல போகிறோம். அப்போ இங்கே ஒளிச்சேர்க்கைக்கு என்னென்னலாம் தேவைன்னு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி பாருங்கள்.
நீர் தேவை, கார்பன் டை ஆக்சைடு, சூரிய ஒளி மற்றும் பச்சையம். பச்சையம் தான் வந்து பச்சையம் உள்ள தாவரங்கள்லாம் என்ன பண்ணும்? ஒளிச்சேர்க்கையில் ஈடுபடும். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு பார்த்தோம்னாக்கா ஆப்ஷன் சி தான் பார்த்தோம்னாக்கா சரியான விடை. ஓகே, செகண்ட் ஒன் பாருங்க. தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள தொகுதி எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தொகுதிகளை வந்து கொண்டுள்ள 3 வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள ஒரே தொகுதி எதுன்னு கேட்குறாங்க. சரி, தனிம வரிசை அட்டவணையில் நம்ம தனிமங்களை ஃபர்ஸ்ட் எப்படி பிரிப்போம்? 3ஆ பிரிப்போமா? உலோகம், உலோகப்போலி மற்றும் அலோகம். இப்படிலாம் உலோகம், அலோகம் மற்றும் உலோகப்போலி. இந்த 3 விதமாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? தனிமங்களை வகைப்படுத்துவோம். சரி, தனிமங்களை வந்து தொகுதியின் அடிப்படையிலோ இல்லை ஆர்பிட்டால் அடிப்படையில் நம்ம எப்படி வகைப்படுத்துவோம்? 4ஆக வகைப்படுத்துவோம். எஸ் தொகுதி தனிமம், இந்த 4 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? இதுதான் எஸ் தொகுதி தனிமம், பி தொகுதி தனிமம், டி தொகுதி மற்றும் எஃப் தொகுதி. ஓகேங்களா? இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தனிமங்கள் தொகுதியின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும்னாக்கா இந்த கீழ்கண்ட 4 வகைகள் தான். எஸ் தொகுதி, பி தொகுதி, டி தொகுதி மற்றும் எஃப் தொகுதி தனிமங்கள். ஓகே, தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் எத்தனை தனிமங்கள் உள்ளன? 118 தனிமங்கள் உள்ளன. ஓகேங்களா? அதில் வந்து 92 தனிமங்கள் வந்து இயற்கையான தனிமங்கள். இது டிஎன்பிஎஸ்சியில் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா? தனிம வரிசை அட்டவணையில் மொத்தம் 118 தனிமங்கள் உள்ளன. இயற்கையாக இருந்த தனிமங்கள் பார்த்தோம்னாக்கா 92 தனிமங்கள். அப்போ மிச்சம் உள்ளதெல்லாம் பார்த்தோம்னாக்கா செயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டவை. ஓகேங்களா? ஒவ்வொரு தனிமத்துக்கும் வந்து ஒரு குறியீடு உண்டு. அதுதான் நம்ம ஹியூபேக்னு சொல்லுவோம். ஹியூபேக்னா என்னது? இன்டர்நேஷ்னல் யூனியன் பியூர் ஆஃப் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இங்கே என்ன கொஸ்டின் பார்த்தோம்னாக்கா தனிம வரிசை அட்டவணையில் 3 வகையான தனிமங்களையும் கொண்டுள்ள ஒரே தொகுதி எதுன்னு பார்த்தோம்னாக்கா பி தொகுதி தனிமங்கள் தான். சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். டிஎன்பிசியில் அப்பப்போ திடீர்னு கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ரொம்ப ஃபிசிக்ஸை பொறுத்த வரையும் பார்த்தோம்னாக்கா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து ஒரு சம் போடுற மாதிரி கேட்டுருவாங்க. சரிங்களா? இந்த பிஹெச் மதிப்பு கண்டுபிடின்னு சொன்னாக்கா நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். பிஹெச் மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிஹெச்னா என்ன? தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு கரைசலோட பிஹெச் மதிப்பை கொடுத்துட்டாங்க. பிஹெச் மதிப்பு வந்து 4ஆம். சரிங்களா? எனில் அதோட ஓஹெச் அயனியோட செறிவு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பிஹெச்னா என்னன்னே பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. பொட்டென்ஷியல் ஆஃப் ஹைட்ரஜன். சரிங்களா? ஹைட்ரஜனோட செறிவை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? பிஹெச் அளவீடுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஒரு கரைசலில் ஹைட்ரஜன் எந்த அளவுக்கு செறிந்து காணப்படுகிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயத்தை தான் வந்து பிஹெச் அளவீடு நம்மளுக்கு உதவுது. சரி, பிஹெச் மதிப்பு பார்த்தோம்னாக்கா 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஓஹெச் அயனியோட செறிவு என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன போடுவோம் சொல்லுங்கள்? பிஹெச், நான் சொல்கிற ஃபார்முலா நோட் பண்ணுங்கள். பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. ஓகேங்களா? இந்த ஃபார்முலாவில் போட்டு நம்ம டிவைட் பண்ணும்போது ஆன்சர் வந்துடும். இப்போ பிஹெச் மதிப்போட 4ன்னு வருதா? மேலே பிஹெச்னு வச்சுங்க. இதில் வந்து நம்ம ரைட் பண்ண முடியல, இல்லைனா உங்களுக்கு நான் சூப்பராக இங்கே ரைட் பண்ணி காமிச்சினா ஈஸியாக இருக்கும். ஓகே, இருந்தாலும் நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணுங்கள். பிஹெச் ப்ளஸ் பிஓஹெச் ஈக்குவல் டு 14. ஓகேங்களா? பிஹெச்சுக்கு நேராக வந்து இங்கே 4ஓட மதிப்பு இருக்கா? 4ன்னு போட்டுருங்க. பிஓஹெச் அப்படியே இருக்கட்டும், ஈக்குவல் டு 14 இருக்கட்டும். இந்த 4 இங்கே இருக்கட்டும். ஈக்குவலண்ட்டுக்கு அண்ணாண்ட இருக்கக்கூடிய 14 உள்ளே வரும்போது என்ன ஆகிடும்? -14 ஆகிடும். சரிங்களா? அப்போ 14 - 4 போச்சுனாக்கா 10. இதுதான் வந்து இங்கே ஆன்சராக இருக்கும். 1 × 10⁻−10 மோல். ஓகேங்களா? அப்போது ஆப்ஷன் டி வந்து சரியான விடை. 103க்கு ஆப்ஷன் டி. இது மோல்லாம் வராது பாது. 1 × 10⁻10 எம்னு வச்சுங்க. ஓகேங்களா? அதை நம்ம நோட் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, 3 கொஸ்டின் முடிஞ்சிச்சுங்களா? அடுத்தது 4th கொஸ்டின் பாருங்கள். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து நிறைய முறை கேட்டிருக்காங்க. என்னன்னாக்கா ஐசோடோப்ஸ்லேருந்து கேட்பாங்க. ஐசோடோப்புகளோட பயன்கள் என்ன? ஓகேங்களா? ஒவ்வொரு ஐசோடோப்பும் பார்த்தோம்னாக்கா எதுக்காக பயன்படுகிறதுன்னு வந்து டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ஆல்ரெடி நீங்கள் பழைய கொஸ்டின் சேர்த்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன். ஐசோடோப்பில் மெயினாக பார்த்தோம்னாக்கா இங்கே கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த 4 ஐசோடோப்லேருந்து அதிகமாக டிஎன்பிஎஸ்சியில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த கதிரியக்க சோடியம், அயோடின், நம்ம இதை எப்படி ஞாபகம் வச்சுப்போம்? அயோடின் 131 அது போல் தான் நம்ம ஞாபகம் வச்சுப்போம். அயோடின் 131. ஃபஸ்ட்டு சோடியம் Na. சோடியத்தோட நம்ம என்ன சொல்லுவோத நேட்ரியம் அப்படின்னுவோமா? அதை தான் வந்து நம்ம என்னென்னு கொடுத்துருக்காங்க? Na அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க.
சரி, ஃபர்ஸ்ட் ஐசோடோப்னா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரே விதமான தனிமத்தோட அணுக்களையும், அணு எண்ணையும் கொண்டிருக்கும். ஆனா மாறுபட்ட நிறை எண் மட்டும் கொண்டிருக்கும். ஓகேங்களா? நிறை எண் வந்து அணு எண்ணா எங்க? இப்போ இந்த நேட்ரியம்னு கீழ இருக்கிறது வந்து ஒண்ணே இருக்கும். சரிங்களா? மேல இருக்கிறது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம்? ஒரே விதமான அணு எண்த்து கீழ ஒரே மாரி இருக்கும். கீழ இருக்கிறது அணு எண்ணு, மேல இருக்கிறது நிறை எண். நிறை எண் வந்து மாறுபட்ட நிறை எண்ணை பெற்றிருப்பதை தான் நம்ம ஐசோடோப்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தோம்னாக்கா, சோடியம். சோடியம் எதற்காக பயன்படுகிறது? அப்படின்னு பார்த்தா 3. இதயத்தை சீராக செயல்படுத்த. ஓகேங்களா? இதயத்தை சீராக செயல்படுத்த வந்து சோடியம் பயன்படுகிறது. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அயோடின். அயோடின் 131 அந்த நம்பரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அயோடின்லேயே பார்த்தோன்னா 133யும் ஒன்று இருக்குது. அயோடின் 131 பார்த்தோம்னாக்கா முன்கழுத்து கழலை நோயை காய்டர் நோயின்னு சொல்லுவாங்கள்ல, அதை குணப்படுத்த பயன்படுகிறது. இதுவே அயோடின் 133னாக்கா மூளைக்கழலை பிரெயின் ஹியூமன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த நோயை குணப்படுத்த அது பயன்படும். ஓகேங்களா? இது போல் கொஸ்டின்ஸ் தான் சயின்ஸில் வந்து மொத்தமே 5 கேள்விகள் தான் கேட்க போகிறாங்க. அந்த 5 கேள்விகள் பார்த்தோம்னா இது போல் சிம்பிளான டாபிக்ஸ்லேருந்து கண்டிப்பாக ஒரு 3லேருந்து 4 கேள்விகள் வரையும் கேட்டுருவாங்க. சரிங்களா? 3 கேள்வி கேட்டுருவாங்க, 2 கேள்வி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம பக்கம் பக்கமாக சயின்ஸில் உள்ள எல்லா சிலபஸில் உள்ள எல்லாத்தையும் படித்து ஒரு 5 மார்க் எடுத்தபடியே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸாக ஒரு 15லேருந்து ஒரு 15 டாபிக் நீங்கள் செலக்ட் பண்ணாலே போதும். இதிலே பார்த்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த 3லேருந்து 4 கொஸ்டின்ஸு கண்டிப்பாக மாட்டிக்கும். சரிங்களா? சரி, கதிரியக்க சோடியத்தோட பண்பு என்ன பார்த்தோம்? இதயத்தை சீராக செயல்படுத்த பயன்படுகிறது. Na24. அயோடின் 131 பார்த்தோம்னாக்கா முன்கழுத்து கழலை நோய்க்கு குணப்படுத்த பயன்படுகிறது. கதிரியக்க இரும்பு ஃபெரஸ் 59 எதுக்கு பயன்படுதுன்னு பார்த்தோம்னாக்கா இரத்த சோகையை அடையாளம் காண பயன்படுகிறது. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாஸ்பரஸ் 32 பார்த்தோம்னாக்கா தோல் நோய் சிகிச்சைக்கு பயன்படுகிறது. பாஸ்பரஸ் 32 வந்து தாவரங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உரம் தாவரத்துக்கு நம்ம உரம் இடுறோம் பார்த்தீங்களா, அந்த உரத்தோட அளவை அளக்க எது பயன்படுனாங்க இந்த பாஸ்பரஸ் 32வும் பயன்படுகிறது. ஓகேங்களா? இதுதான் வந்து கதிரியக்க ஐசோடோப்புகளோட பயன்கள். ஓகே, ஐசோடோப்புகள்லாம் என்னன்னு பார்த்தோம்? ஒரே விதமான தனிமத்தோட அணுக்களையும் அணு எண்ணையும் பெற்றிருக்கும், ஆனால் மாறுபட்ட நிறை எண்ணை பெற்றிருக்கும். ஓகேங்களா? இதுதான் வந்து நம்ம ஐசோடோப்ஸ்ன்னு சொல்கிறோம். சரி, 3 ஐசோடோப்புகளை கொண்டது எது? ஹைட்ரஜன் தான். புரோட்ரியம், டெரிட்டியம் மற்றும் டியூட்ரியம். ஓகேங்களா? புரோட்டியம், டியூட்ரியம், டெரிட்டியம், அதுதான் சரியான ஒரு ஆர்டர். ஓகே, இந்த கொஸ்டினை நாம் பார்த்துறோம். அடுத்து 5th கொஸ்டின் பாருங்கள். ஐநா சபை. ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது ஐநா சபை எந்த வயதின் அடிப்படையில் நிர்ணயிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? 18 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கக்கூடாது. 18 ஆண்டு நிறைவு செய்திருந்தாக்கா நீங்கள் மேஜர்னு சொல்கிறாங்க. சரிங்களா? 18 ஆண்டு நடக்குது அப்படின்னா கூட ஐநா சபை உங்களை என்னன்னு சொல்லுது? குழந்தையாக வரையறை செய்துள்ளது. ஓகே, ஐநா சபையின்படி ஒரு குழந்தை என்பது எந்த வயதை நிறைவு செய்திருக்க கூடாதுனாக்கா 18 ஆண்டுகள். ஐநா சபையோட தற்போதைய பொதுச் செயலாளர் யாரு? ஆண்டனியோ குட்டரேஸ். ஓகேங்களா? ஆண்டனியோ குட்டரேஸ். ஐநா சபை எப்போது தோற்றுவிக்கப்படும்? 1945 அக்டோபர் 24. இதெல்லாம் ரேராக டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் இது உலக அளவில் பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்கனைசேஷன்னால இதை பற்றின டீட்டெயில்ஸை நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? ஐநா சபை எப்போ தோற்றுவிக்கப்பட்டது, அதோட தலைமையிடம் எங்கே, சரிங்களா, இப்போ அட் ப்ரெசன்ட் அதோட பொதுச் செயலாளர் யார் அப்படின்ற விஷயங்களை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, அடுத்த 6th கொஸ்டின் போகலாம் பாருங்கள். இது ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின். இது தமிழ்நாடு ரிலேட்டடாக தான். ஓகேங்களா? ஆங்கில மொழியியல் ஆய்வகங்கள் 6029 பள்ளிகளில் அமைக்கப்படும்னு சொல்லிட்டாங்க. யாருனாக்கா நம்ம பள்ளி கல்வித்துறை தான். சரிங்களா? எந்த ஸ்கூலில், அதாவது ஹையர் செகண்டரிலையா இல்லை ப்ரைமரி ஸ்கூல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கிலீஷ் லேப். சரிங்களா? இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கான லேப். இப்போ நம்ம சயின்ஸ் ப்ராக்டிக்கல் செய்வோம் பார்த்தீங்களா, சயின்ஸ் லேபு, அதுபோல் நம்மளுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கக்கூடிய இங்கிலீஷ் லேபை வந்து நம்ம தமிழ்நாடு அரசு வந்து ஸ்கூலில் தொடங்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. 6029 பள்ளிகளில் தொடங்கதான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அது எந்த பள்ளிகள்னு பார்த்தோம்னாக்கா, என்ன பள்ளி? உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகள். ஓகேங்களா? உயர்நிலை பள்ளினா என்னது? 10வது வரைக்கும் இருக்கும். மேல்நிலை பள்ளினாக்கா 12ஆம் வகுப்பு வரை இருக்கும். நடுநிலை பள்ளினாக்கா 8ஆம் வகுப்பு வரை. ஓகேங்களா? தொடக்க பள்ளினாக்கா 5ஆம் வகுப்பு வரை. இப்போ மழலையர் பள்ளியும் என்ன பண்ணியிருக்காங்க?
நம்ம தமிழ்நாடு அரசு தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மழலையர் கல்வி என்பது எது வரைக்கும், தொடக்க கல்வி என்பது எந்த வகுப்பு வரை இருக்கும், இது எல்லாமே நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் பாருங்க. 7th ஒன். 1956ஆம் ஆண்டு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. கூற்று ஏ. சரிங்களா? 1956ஆம் ஆண்டு பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பள்ளிகளில் இடைநிற்றலை தவிர்க்க. ஓகேங்களா? கூற்றும் சரிதான், காரணமும் சரிதான். 1956ல் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? அப்போதைய தமிழக முதல்வராக இருந்த திரு காமராசர் ஐயா அவர்கள் தான் பார்த்தோம்னா என்ன பண்ணியிருப்பாரு, மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பாரு. இது பார்த்தோன்னா இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக நம்ம தமிழ்நாடு தான் பார்த்தோம்னாக்கா மதிய உணவு திட்டத்தை 1956லேயே கொண்டு வந்திருப்பாங்க. அவர் வந்து மாணவர்கள் எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க, பள்ளிக்கு போகாமல் இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே ஸ்கூலுக்கு வரணுன்றதுக்காக தான் இவர் வந்து இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்க நம்ம தமிழ்நாட்டில் 1982ல் வந்து எம்ஜிஆர் பீரியடில் பார்த்தோம்னாக்கா, எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக இருக்கும்போது இந்த மதிய உணவு திட்டத்தை சத்துணவு திட்டமாக கொண்டு போகிறாரு. இதோட நோக்கம் என்னன்னாக்கா, ஊட்டச்சத்து குறைபாடு உள்ள மாணவர்களுக்கு எல்லாமே என்னென்னு கிடைக்கணும், சத்தான ஒரு உணவு கிடைக்கணுன்றதுக்காக வந்து பள்ளிகளில் முதல்ல அறிமுகப்படுத்துவார். அதுக்கப்புறம் வந்து இந்த சத்துணவு திட்டம் படிப்படியாக நிறைய பேருக்கு இது விரிவாக்கம் செய்யப்படும். ஓகேங்களா? இப்போ அட் ப்ரெசன்ட் பார்த்தோம்னாக்கா 2022ல் காலை உணவு திட்டம் அல்லது காலை சிற்றுண்டி திட்டத்தையும் பார்த்தோம்னாக்கா இப்போ அட் ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பார். சரிங்களா? அப்போ நம்மளுக்கு இந்த ஆர்டரில் பார்க்கும்போது 1956 மதிய உணவு திட்டம் காமராசர், 1982 சத்துணவு திட்டம் எம்ஜிஆர், 2022 காலை உணவு திட்டம் அல்லது காலை சிற்றுண்டி திட்டம் அப்படின்னாக்கா யார், எம்.கே. ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா? இந்த ஆர்டர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு பார்த்தோம்னாக்கா இது ரெண்டுமே சரிதான். அப்போ ஆப்ஷன் பி கொடுக்கலாமா? ஆமாம். என்னன்னாக்கா ஏ மற்றும் ஆர் சரி, ஆர் ஆனது ஏவுக்கு சரியான விளக்கம் தான். ஓகே, இந்த காரணம் வந்து கூற்றை சரியாக விளக்குகிறது என்பதற்கு சரியான விடை. ஓகே, அடுத்தது பார்க்கலாம் பாருங்க. 8வது கொஸ்டின். தமிழ்நாட்டோட கடற்கரை பகுதி எத்தனை கிலோமீட்டர்னு கேட்குறாங்க. சரிங்களா? 1076 கிலோமீட்டர். மெரினா கடற்கரை பார்த்தோன்னா மிக நீளமான கடற்கரை. உலகின் 2வது மிக நீளமான கடற்கரை எங்கே தான் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டோட கடற்கரையோட பகுதிகள் பார்த்தோம்னாக்கா 1076 கிலோமீட்டர். சரி, தமிழ்நாட்டோட மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஆன்சர் பண்ணுங்கள். இது உங்களோட ஒரு கொஸ்டின். இது தமிழ்நாட்டின் மொத்த பரப்பளவு. ஓகேங்களா? 1,00,000 கிலோமீட்டர் வரும் பார்த்தீங்களா? உங்களுக்கு க்ளூ கூட கொடுத்துட்டேன். அந்த பரப்பளவை நீங்கள் என்ன பண்ணலாம், தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் கொடுங்க. தெரியலனா படிச்சுட்டு அதை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, 9வது கேள்வி பாருங்கள். இது எல்லாமே ஸ்கூல் புக் டேட்டா தான். பின் வருவனவற்றுள் குறிப்பிடப்படும் மாவட்டம் மற்றும் நீர்வீழ்ச்சிக்கான இணையில் எது சரியாக பொருத்தப்படவில்லைன்னு கேட்குறாங்க. அப்போ தேனி, கும்பக்கரை நீர்வீழ்ச்சி மட்டும் சரியில்லை. சரிங்களா? மற்ற எல்லாமே சரி. அப்போ இது எல்லாமே நம்ம என்ன படிச்சிடலாம், இங்கே அப்படியே படித்து ரெஃபர் பண்ணிடலாம். ஒகேனக்கல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி இருக்குது. ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி பார்த்தோம்னாக்கா நாமக்கல்லில் இருக்குது. சரிங்களா? ஆகாய கங்கை நாமக்கல்லில் இருக்குது. ஓகே, அடுத்தது பார்த்தோம்னாக்கா சிறுவாணி நீர்வீழ்ச்சி வந்து கோயம்புத்தூர் தான். ஓகே, இந்த 3 விஷயங்களும் வந்து சரியான விடை. இப்போ இது மேட்ச் த ஃபாலோவிங்கில் கொடுத்துட்டாங்க. இப்போ அடுத்த முறை எப்படி கேட்கலாம்னாக்கா, தேனி கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டம் உள்ளது அப்படின்ட்டு கேட்பாங்க. தேனி மாவட்டத்தில் உள்ள நீர்வீழ்ச்சின்னு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 3மே பார்த்தோன்னா தனித்தனி கொஸ்டின்ஸாகவும் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இது போல தான் நம்ம பார்த்தோம்னாக்கா இந்த டாப் 10 ஜிகேவை ஈஸியாக நம்ம கவர் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் சிலபஸில் பார்த்தோம்னாக்கா இப்போ ஸ்கூல் புக்கில் வந்து ஜாகிரஃபி படிச்சிருக்கோம். ஓகே, 10th ஜாகிரஃபி படிக்காதவங்க பார்த்தோன்னா இப்போ போய்ட்டு என்ன பண்ணிடலாம், நீங்கள் இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிடலாம். ஓகே, தருமபுரியில் ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சி, நாமக்கல்லில் பார்த்தோம்னாக்கா ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி, கோயம்புத்தூரில் சிறுவாணி நீர்வீழ்ச்சி. கும்பக்கரை நீர்வீழ்ச்சி எந்த மாவட்டத்தை நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஓகே, அடுத்தது லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். யாருடைய பிறந்த நாளை நாம் தேசிய கல்வி நாளாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா அபுல் கலாம் ஆசாத். ஓகேங்களா? அபுல் கலாம் ஆசாத்தோட பிறந்த தினமான நவம்பர் 11. நவம்பர் 11 தான் நம்ம என்னென்னு கொண்டாடுறோம், தேசிய கல்வி தினமாக கொண்டாடுறோம். சரி, காமராசரோட பிறந்த தினமான ஜூலை 15 தானே, ஜூலை 16 அதை நம்ம என்னவா கொண்டாடுறோம்,
தே நம்ம மாநிலத்தில் கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம். ஓகேங்களா? காமராசரின் பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம். வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினம் அக்டோபர் 31 தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இது 3மே பார்த்தோம்னா டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். ஓகேங்களா? தேசிய கல்வி நாளாக கொண்டாடப்படுவது நவம்பர் 11 அந்த டேட்டோட நம்மளுக்கு தெரியணும். யாரோட பிறந்த தினம்னாக்கா அபுல் கலாம் ஆசாத்தோட பிறந்த தினம். காமராசரோட பிறந்த தினம் வந்து மாநிலத்தோட கல்வி வளர்ச்சி நாளாக நாம் கொண்டாடுகிறோம். வல்லபாய் பட்டேலோட பிறந்த தினமான அக்டோபர் 31 தேசிய ஒருமைப்பாட்டு தினமாக நாம் கொண்டாடுகிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஜிகேல பார்த்தோம்னாக்க இந்த இம்பார்ட்டன்ட் 10 டாப் 10 ஜிகே அப்படின்ற சீரீஸில் வந்து நம்ம ஓவரால் என்ன பண்ணிவிடுவோம், ஜிகேவை ஈஸியாக நம்ம புதுசாகவும் படிப்போம். ஆல்ரெடி படித்தது இங்கே நம்ம சேர்த்தே ரிவிஷன் பண்ணிவிடுவோம். சரிங்களா? உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் எல்லாமே ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸோட ஒரு நல்ல டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.